A very good morning 4th standard children. Welcome to ENVT class. நம்ம ENVTல எக்ஸாம்க்கு அப்புறம் 2 exercises complete பண்ணிட்டோம். Exercise 6 and exercise 7. Exercise 6ல பார்த்தீங்கன்னா our body, nutritious food and health அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் பற்றியும் அந்த ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் நம்ம படித்தோம். தென் ப்ரீவியஸ் கிளாஸ் லாஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 7 பார்த்தோம். அதில் இன்டிஸ்பென்சிபிலிட்டி ஆஃப் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி படித்தோம். அந்த ஃபுட் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்தெந்த ஃபுட்டு சாப்பிட்டா நம்ம எப்படிலாம் ஹெல்த்தியாக இருப்போன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 8 பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் 8ஓட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர். இப்போது எல்லா இடத்துலையும் மழை பயங்கரமாக பெஞ்சிருக்கு. ஸோ ஹெவி ரெயினாக தான் இருந்தது. இப்போது ரெயின் முடிஞ்சு ஓரளவு இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக சன் எட்டி பார்க்குது, நம்ம எல்லாரையும் எட்டி பார்க்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை பிளேசஸில் கூட வாட்டர் நல்லாவே கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹெவி ரெயினுக்கு அப்புறம் வாட்டர் நிறையா என்ன பண்ணியிருக்குன்னா எர்த்துக்கு அடியில் பூமிக்கு அடியில் போயிருக்கும். அப்போ நமக்கு நிறைய வாட்டர் கிடைக்கும். ஆனால் கிடைக்கிற வாட்டரை நம்ம ப்யூரிஃபை பண்ணி யூஸ் பண்ணணும். அதுதான் நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். ஸோ க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் 2.6.1 Clean drinking water is necessary for health. Water is found in all the organs of the human body. It forms an important part of the blood. If the water in the blood is insufficient, dehydration takes place. Dehydration kills a person. So water is necessary for life. Water is lost from our body as urine and sweat. The lost water should be made good. So we drink water. The water we drink must be clean and safe. This is because disease germs are carried by water. Such diseases as cholera, typhoid, dysentery, jaundice and diarrhea are spread through water. So we should drink clean water which is necessary for health. நெசசரி அப்படின்னா தேவைன்னு அர்த்தம். நெசசரினாலும் நீடுனாலும் வாண்ட் அப்படின்னாலும் எல்லாமே ஒன்று தான். இப்போ இருக்கிற லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா க்ளீன் வாட்டராக எடுத்துக்கணும். நம்ம குடிக்கிற வாட்டர் க்ளீன் வாட்டராக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாட்டர் நல்லா பாயில் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம குடிக்கணுன்றாங்க. ஏன்னா வாட்டர் மூலமாக தான் நிறைய டிசீசஸ் நமக்கு வருது. லைக் காலரா, டைஃபாய்டு, ஜாண்டிஸ்னால் மஞ்சக்காமாலை. ஸோ இது எல்லாம் எதனால் வருதுன்னா வாட்டரால் தான். நம்ம குடிக்கிற வாட்டர் எப்படி குடிக்கணும்னா ப்யூர் வாட்டராக குடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், வாட்டர் நல்லா பாயில் பண்ணி அதை அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் நல்லா இருந்தான், நல்லா விளையாண்டுக்கிட்டு நல்லா இருந்த ஒரு பையன் திடீர்னு இறந்துட்டானான். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் குடித்த தண்ணியில் ஒரு ஜேர்ம் இருந்திருக்கு, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜேர்ம் இருந்திருக்கு. அது என்ன பண்ணுவான், பிரெயினை தான் அட்டாக் பண்ணுவான். ஸோ அவன் பிரெயினை அட்டாக் பண்ணி அவனுக்கு பிரெயின் டெத், அவனோட பிரெயின் ஆக்டிவாக இல்லாமல் இறந்து போச்சு. அதனால் அவன் இறந்துட்டான்னு சொல்லி சொன்னேன். ரீசன் என்னான்னு கண்டுபிடிக்கும்போது அவன் குடித்த தண்ணி ப்யூராக இல்லை, அதில் நிறைய ஜேர்ம்ஸ் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம எப்போயுமே குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கணும்னா ப்யூர் வாட்டராக இருக்கணும். அதுக்கு நம்ம பாயில் பண்ணி அண்ட் தென் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம பாடியில் தேவையான அளவு வாட்டர் இல்லை அப்படின்னா நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகும். டீஹைட்ரேஷன் அப்படின்னா தண்ணி நம்ம பாடியில் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு மயக்கம் வரும். ஒரு மாதிரி மயக்கம் தலை சுற்றி விழுவும். ப்ரேயரில் பார்த்துருப்பீங்க, ஒரு அக்கா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும் விழுந்துக்கிட்டே இருப்பாள். ரீசன் என்னன்னா அவள் வீக், அட் த சேம் டைம் அவளோட பாடியில் சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகிடும். வாட்டர் சீக்கிரமாக வெளியில் வந்துடும். அப்போ பாடியில் தேவையான வாட்டர் இல்லாததுனால அவளுக்கு கிடினஸ் வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கிடினஸ்னால் மயக்கம். நம்ம பாடியில் போதுமான அளவுக்கு வாட்டர் இல்லை அப்படின்னா நமக்கு மயக்கம் வரும். நெக்ஸ்ட் 2.6.2 ட்ரிங்கிங் வாட்டர் storage tank should be properly protected. In the towns and cities, drinking water is supplied from storage tanks. Water from the rivers or lakes is taken to the storage tanks. It is purified before it is supplied to the people.
The water in the tank may get contaminated, so it should be properly protected. It should have a good covering. The water should be chlorinated to kill the disease germs. There are reservoirs to store water. Usually a dam is built across a river for storing water. This water can also be supplied to the cities, but it is purified before supplying it. Purification may be done by sunlight, water plants and fishes. It should be protected from contamination and pollution. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம வீட்டுக்கு வர தண்ணி பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க்லேருந்து தான் வருது. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு டேங்க் இருக்கும். இப்போ மாருதி நகரில் பார்த்திங்கன்னா மாருதி நகர் ஸ்டாப்பிங்கிட்டேயே ஒரு பெரிய டேங்க் இருக்கும், வாட்டர் டேங்க். அந்த வாட்டர் டேங்க்கில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை ஆகுது, வாட்டர் நமக்கு அனுப்புகிறாங்க. அந்த வாட்டர் டேங்க்கை நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும், ஹைஜீனிக்காக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வர வாட்டர் வந்து வாட்டர் டேங்க்கில் இருந்தோ இல்லை ஸ்டோரேஜ் டேங்க்கில் இருந்தோ வருது. அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கை என்ன பண்ணணும்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அடிக்கடி க்ளீன் பண்ணணும். நம்ம வீட்டிலே பார்த்திங்கன்னா டேங்க் இருக்கும், வாட்டர் டேங்க். டேடி என்ன பண்ணுவார்னா 2 months ஒன்ஸ், அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் ஆகுது இறங்கி அந்த வாட்டர் டேங்க்குள்ளே இறங்கி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி 1 day ஃபுல்லாக ட்ரை காய வச்சதுக்கப்புறம் தான் தண்ணி திரும்பி புதுசாக ஏற்றுவாங்க. அப்போ தான் அந்த வாட்டர் எப்படின்னா ப்யூர் வாட்டராக இருக்கும். ஸோ வாட்டர் டேங்க்கை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும், க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று அந்த வாட்டர் டேங்க்கில் ஃபிஷ்ஷஸ் வளர்க்கலாம். மீன் வளர்த்தோம் அப்படின்னா அந்த மீன் அதுக்குள்ளே இருக்கிற ஜேர்ம்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்ரும். இல்லைன்னா பிளான்ட் வளர்க்கலாம், செடி வளர்க்கலாம். அப்போ செடி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த வாட்டரை ப்யூரிஃபை பண்ணிவிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தெப்பக்குளத்தில் இல்லாட்டினா நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்க தெப்பக்குளத்தில் நிறைய மீன் இருக்கும். ஈவினிங் நீங்கள் போகும்போது அங்கே மீனுக்கு எல்லோரும் பொறி போடுவாங்க. ஸோ ஏன் அந்த குளத்துக்குள்ளெல்லாம் மீன் விட்டுருக்காங்க அப்படின்னா, குளத்தில் ஜேர்ம்ஸ் நிறைய புழு பூச்சிலாம் இருக்குன்னா அந்த மீன் என்ன பண்ணிவிடும், எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை ப்யூர் ஆக்கிடும், ப்யூர் வாட்டராக மாற்றிடும். அதுக்காக தான் டேங்க்கில் குளத்தில் எல்லா இடத்துலையும் மீனை பிடிச்சி போட்டு விடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் டேங்க் இருக்கிற இடத்துல மீன் பிடிச்சி விட முடியாது, அப்போ சன்லைட் படுற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ சன்லைட் படுற மாதிரி வச்சு ப்ரொடெக்ட் பண்ணலாம். இல்லாட்டினா அதில் ஃபிஷ்ஷஸோ இல்லை வாட்டர் பிளான்ட்டோ க்ரோ பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க ஜேர்ம்ஸ் எல்லாமே டெட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2.6.3 பொல்யூட்டட் வாட்டர் is a health hazard. Polluted water contains dirt and disease germs. Drinking polluted water causes a number of diseases. These diseases will affect our health. If health is affected, life will be in danger. So we must avoid drinking polluted water. Next 2.6.4 drinking water gets polluted in many ways. Water is polluted by drainage water, industrial wastes, and by organic refuse. Drainage water from the towns and cities flows into lakes and rivers and pollute them. The industrial wastes from factories, tanneries, breweries and other industrial centers flow into the lakes and rivers and pollute the water. The rainwater washes the wastes of plant and animal matter and carry them to the lakes and rivers. In these ways, the drinking water gets polluted. Polluted water contains disease germs. பொல்யூட்டான வாட்டரில் நிறைய ஜேர்ம்ஸ் இருக்கும், நிறைய டர்ட்ஸ் அழுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பொல்யூட்டான வாட்டரை குடித்தோம் அப்படின்னா நமக்கும் கண்டிப்பாக டிசீசஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பொல்யூட்டட் வாட்டரை குடிக்கக்கூடாது. ஸோ பொல்யூட்டட் வாட்டர் இஸ் ஏ ஹெல்த் ஹசார்ட்னா கெட்டது. நம்ம இம்ப்யூர் வாட்டரை குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2.6.4 நம்ம குடிக்கிற வாட்டர் நிறைய வேஸ்ட்டில் பொல்யூட் ஆகுது, நிறைய வழியில் பொல்யூட் ஆகுது. எப்படின்னா ட்ரைனேஜ் வாட்டர், அதனால் ட்ரைனேஜ் வாட்டர் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுது, அதனால் நம்ம குடிக்கிற தண்ணி பொல்யூட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் வேஸ்டஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
நிலத்துக்கு அடியிலேயே பூமியிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுடுறாங்க. அதனால ட்ரிங்கிங் வாட்டர் பொல்யூட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரைனேஜ் வாட்டரை சிட்டிஸில் டவுன்ஸில் என்ன பண்ணுறாங்க யூஸ்வலானா அதை கொண்டு போய் அப்படியே ரிவரில் இல்லை லேக்கில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம அது நடக்காதபடி பார்த்துக்கணுன்றாங்க. நம்ம ஸ்கூலுக்கு பேக் சைட்லேயே பார்த்திங்கன்னா முன்னாடி அது ஒரு ஸ்ட்ரீமாக இருந்தது. ஆனால் இப்போது ஒரு பெரிய ட்ரைனேஜாக மாறிடுச்சு. ரீசன் என்னென்னா, நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா பீப்புளும் நம்ம வீட்டு வேஸ்ட் எல்லாத்தையும் அங்கே தான் அனுப்பிவிடுறோம். அந்த இடத்துக்கு ஃபுல்லாக கேரி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஒரு ஸ்ட்ரீம், ஒரு குளமாக இருந்தது, ஒரு ஏரியா இருந்தது, ஒரு லேக்காக இருந்தது, என்னவா மாறிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி ட்ரைனேஜ் வாட்டராக ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக அந்த வேஸ்ட்டை ப்ராப்பரான இடத்துக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. ரிவரில் மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, லேக்கில் மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது, எதுலேயும் மிக்ஸ் பண்ணி விடாமல் அது கரெக்டான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணி நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நம்ம குடிக்கிற வாட்டர் ஈஸியாக பொல்யூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2.6.5 வாட்டர் கெட்ஸ் பொல்யூட்டட் பை வாஷிங் கிளாத்ஸ், வாஷிங் வெசல்ஸ், அனிமல்ஸ் பாத் எக்ஸெட்ரா. வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் டேக்கன் ஃப்ரம் டேங்க்ஸ் ஆர் ரிவர்ஸ் கெட்ஸ் பொல்யூட்டட் இன் செவரல் வேஸ். People wash their dirty clothes and vessels in the water. Animals too bath in the water in the tanks and rivers. Once these happen, very near water resources, water gets polluted. The drinking water also gets polluted. நம்ம குடிக்கிற தண்ணி எப்படி பொல்யூட் ஆகுதுன்னா, நம்ம அந்த இடத்துலையே துணியை துவைக்கிறோம், அங்கேயே மாடையும் குளிப்பாட்டுறோம், நம்மளும் குளிக்கிறோம், அங்கேயே மம்மி பாத்திரம் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே நடக்கும்போது அந்த வாட்டர் ஈஸியாக பொல்யூட் ஆகுது. காவேரி போய் பாருங்களேன், நம்மளோட அம்மா மண்டபம் கரைக்கு போனீங்கன்னா மாடையும் குளிப்பாட்டுவாங்க, பக்கத்துலேயே நம்மளும் குளிப்போம், அங்கே 2 வீலரையும் வாஷ் பண்ணுவாங்க, யானையும் குளிக்கும். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல நடக்கும்போது அந்த வாட்டர் ஈஸியாக பொல்யூட் ஆகும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ப்ராப்பராக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல குளித்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் பொல்யூட் ஆகாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது பொறுத்தவரை ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி மேப் உங்களுக்கு நாங்கள் நடத்தும் போதே சொல்லுவோம், த லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இஸ் கிரீன்லேண்டுன்னு. லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இஸ் கிரீன்லேண்ட். ஐலாண்ட் அப்படின்னா 4 சைட்ஸ் வாட்டர் இருந்தால் அது ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எஸ் சைலண்ட். ஐலாண்டில் ISLAND தான் ஸ்பெல்லிங்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த எஸ்ஸை நம்ம சைலண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அதனால தான் ஐலாண்ட்னு சொல்கிறோம். ஐலாண்ட் மீன்ஸ் 4 சைட்ஸ் வாட்டர் இருக்க ஏரியாவுக்கு பேர் தான் ஐலாண்டு. ஸோ த லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இஸ் கிரீன்லேண்ட். அதே மாதிரி த ஸ்மாலஸ்ட் ஐலாண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டில் இருக்கிற ஒரு ஐலாண்ட். இதுதான் அயர்லாண்டில் இருக்கிற ஒரு ஐலாண்ட். இதுதான் ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஐலாண்ட். பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னா கொரில்லா ஃபேஸில் தெரியுது. இதோ பாருங்கள், அதோட ஃபேஸ் இங்கே ஆரம்பிக்குது பாருங்கள். இது நோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஒரு கொரில்லா மாதிரி இருக்குது. இதுதான் இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் ஐலாண்ட். ஸ்மாலஸ்ட் ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா அயர்லாண்டில் இருக்குது. அது எப்படி இருக்குது பார்க்குறதுக்குன்னா ஒரு கொரில்லா ஃபேஸில் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கன்டினியூ பண்ணலாம். 2.6.5 வாட்டர் கெட்ஸ் பொல்யூட்டட் by washing clothes, washing vessels, animals bath etc. அது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ 2.6.6 பார்க்குறோம். சாரிப்பா, மேலே இருக்க ஹெட்டிங் ஹைடாக இருக்குது. மிஸ் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் அது வரமாட்டேன்னுது. நான் சொல்கிறேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. த ஃபாஸ்ட் இன்க்ரீஸிங் பாப்புலேஷன், ஷார்ட்டேஜ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், பொல்யூஷன் ஆஃப் வாட்டர். இதான் அந்த ஹெட்டிங். த பாப்புலேஷன் இன் அவர் கண்ட்ரி இஸ் இன்க்ரீஸிங் அட் அ வெரி ஃபாஸ்ட் ரேட். The supply of drinking water should also be increased to meet the demand, but the sources of water is limited. So there is shortage of drinking water. People try to get water from such sources as wells, ponds, streams, etc. The increased population may cause increased wastes. These wastes may be washed by the rainwater into the open wells, ponds, streams, etc. Thus increased population leads to pollution of water. ஸோ நம்ம கண்ட்ரியில் என்ன ஆகிடுதுன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. பாப்புலேஷன் அப்படின்னா பீப்புள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வராங்க, அதுக்கு பேர் தான் பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக வாட்டர் ஷார்ட்டேஜ்னா கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மக்கள் அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அவங்களோட நீட்ஸும் அதிகமாகுது.
இப்போது 5 பேர் இருக்கிற இடத்துல நம்ம 50 பேர் இருக்கும். அப்போ 50 பேரும் குளிக்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், 50 பேரும் தண்ணி குடிக்கணும், 50 பேருக்கும் ஃபுட்டு குக் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம நிறையா வாட்டர் தேவை. ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஆனால் வாட்டர் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வீட்லேயும் அதாவது மேக்ஸிமம் 2 சில்ட்ரன். ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா மம்மி டேடிக்கு பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி 2 பேர் இருக்கிறோம். அப்போ இத்தனை பேர் இருக்கும்போது நம்மளோட கண்ட்ரி வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷனில் இருக்குது. அப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போக வாட்டர் என்ன ஆகும்னா ஷார்ட்டேஜ் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரிவர், பாண்ட், லேக், ஸ்ட்ரீம் இது எதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நமக்கு நிறையா பேர் இருக்கிறோம். அப்போ நமக்கு தேவையான இடம் இல்லை, இட வசதி இல்லைன்றனால பக்கத்துலேயே ஒரு வாய்க்கால் போகுதா, வாய்க்காலை வெட்டி அந்த இடத்த என்ன பண்ணிடுறோம்னா ஃப்ளாட் போட்டு விற்றுடுறோம். அந்த இடத்துல ஒரு 3 பேர் 3 ஃபேமிலியில் 4 ஃபேமிலி வந்து நம்ம ஷிஃப்டாகி அங்கே உட்காந்துக்கிறோம். அப்போ அந்த வாய்க்காலில் வர தண்ணி வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வாய்க்காலே இல்லாமல் போயிடுது, நம்மளுக்கு புதுசாக ஒரு வீடு வந்துடுது. இந்த மாதிரி நிறையா வாய்க்காலை, நிறையா ஏரியை, நிறையா குளத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். அப்போ நம்மளோட வேஸ்ட் என்ன பண்ணுறோம், கொண்டு போய் அந்த ரிவர்லேயோ இல்லை ஸ்ட்ரீம்லேயோ இல்லை பாண்ட்லேயும் கொட்டுறோம். அப்படி இருக்கும்போது வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக பொல்யூட் ஆகுது. அட் தென் இருக்கிற ஸ்ட்ரீம் அண்ட் பாண்ட் அதோட கவுண்டிங்கும் குறைய ஆரம்பிக்குது. இப்போ நிறைய வாய்க்கால், நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருந்துச்சு, ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து லைட்டாக ரெயின் வந்தால் கூட எல்லா பிளேஸஸும் தண்ணிக்குள்ளே போயிடுது, எல்லா வீடும். ரீசன் என்னென்னா அவங்க குளத்துல, ஏரியில், ஆறில் தான் வீடை கட்டியிருக்காங்க. ஏன்னா அங்கே சென்னையில் ரொம்ப பாப்புலேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடம் பத்தாதனால குளத்துல, ஏரியில் இங்கெல்லாம் வீடு கட்டிட்டனால அங்கே வர வேண்டிய வாட்டர் அந்த இடத்துல வராமல் வீட்டுக்குள்ளே வந்துடுது. ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது, நம்மளோட நீட்ஸும் அதிகமாகுது, தேவைகளும் அதிகமாகுது. ஆனால் வாட்டர் என்ன ஆகிடுச்சுன்னா ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளோட வேஸ்டஸை கொண்டு போய் அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் சோர்ஸஸில் நம்ம வந்து த்ரோ பண்ணக்கூடாது. ஒரு ஆற்றுலையோ இல்லை ஒரு குளத்துலையோ நம்ம தூக்கி போடக்கூடாது. நம்மளோட காவிரி பிரிட்ஜ் பார்த்திங்க அப்படின்னா காவிரியில் ஆற்றுல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, ஆனால் ஒரு ஓரமாக நிறையா துணி கிடக்கும், நிறைய வளையல், எதெல்லாம் வேஸ்ட்டோ அதெல்லாம் கிடக்கும். நீங்கள் போய் காவிரியில் காலை வச்சிங்கனாவே உங்கள் காலில் ஏதாவது மாட்டும். நம்மளோட வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம அங்கே தான் த்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதையும் நம்ம குப்பையாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 2.6.7 வாட்டர் கேன் பி cleaned and purified by many ways, by boiling, by filtrations. Drinking water must be clean and pure. At home, we can boil the water and cool it. Boiling kills the germs in it. Then it should be filtered before drinking it. The filter should be kept clean. In the towns and cities, water is first stored in reservoirs. From there, it is taken to the storage tanks by the water works. Their chemicals are added to the water. The sediments in the water go down and settle at the bottom of the tanks. Then it is passed through filter beds. At first, it passes through large stones, then small pebbles and finally through ground. Thus the water gets filtered. Then it is treated with chlorine gas. It kills the germs in the water. At last, it is distributed through pipes. The tap water is safe for drinking. Yes, it needs boiling and filtration. நம்ம குடிக்கிற வாட்டர் என்ன பண்ணணும், பியூரிஃபை பண்ணணுன்றாங்க. எப்படி பியூரிஃபை பண்ணலான்னா பாயில் பண்ணலாம், இல்லைனா ஃபில்ட் பண்ணலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிசர்வாயர்னு டேமுன்னு சொல்லுவோம். ஸோ டேம் எங்கே இருக்குன்னா ரிவருக்கு நடுவில் தான் டேம் கட்டுவாங்க. ஸோ டேம்னாலும் ரிசர்வாயர் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் டேம் ஆர் ரிசர்வாயர். எதுக்காக டேம் பில்ட் பண்ணாங்க, எதுக்காக கல்லணை டேம் பில்ட் பண்ணாங்க, எதுக்காக முக்கம்புல டேம் பில்ட் பண்ணாங்க அப்படின்னா வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ ஃப்ளட்டு வரும்போது இல்லை நிறையா ரெயின் வாட்டர் கிடைக்கும்போது அந்த வாட்டர் அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா அது போய் கடலில் சேர்ந்துடும், ஃபுல்லாக உப்பு தண்ணியாக மாறிடும். அதை தடுக்கிறதுக்காக தான் அங்கங்கே டேம் கட்டியிருக்கும், ரிவருக்கு நடுவில் டேம் கட்டியிருக்கும். அப்போ கிடைக்கிற வாட்டர் என்ன பண்ணிக்கலாம், அந்த டேம் வழியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ வாட்டர் இல்லாத சீசனுக்கு அதை ஓப்பன் பண்ணி விட்டால் நம்ம எல்லாருக்கும் வாட்டர் கிடைக்கும். ஸோ ரிசர்வாயர்னாலும் டேம் அப்படின்னாலும் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஏரியாவுக்கு பேர் தான் ரிசர்வாயர் ஆர் டேம். ஸோ ஒன்று வந்து நல்லா கொதிக்க வச்சு
வடிகட்டலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம்னா டேம் கட்டும்போதே அங்கே ஃபில்டர் பெட் யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ணலாம். ஃபில்டர் பெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லேயரில் நிறைய பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் போட்டணும். செகண்ட் லேயரில் குட்டி குட்டி பெபிள்ஸ்னால் கூழாங்கல். பெபிள்ஸ் அப்படின்னா அக்வாரியம் டேங்க் இருக்குல்லையே, அதில் போட்டிருக்க கூழாங்கல்லுக்கு பேர் தான் பெபிள்ஸ். கடைசி அந்த தண்ணி எங்கே போகுதுன்னா கிரவுண்டுக்கு போகுது. ஸோ நம்ம கட்டுற டேங்க்கே இப்படி கட்டிக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் கூட செஞ்சு பார்க்கலாம். ஒரு கோகோனட் ஷெல் எடுத்துக்கோங்க. கோகோனட் ஷெல்லில் கீழே பார்த்தீங்கன்னா 3 ஓட்டை இருக்கும். அந்த 3 ஓட்டையில் லைட்டாக பின் வச்சு குத்தி விட்டுக்கோங்க. அப்போ ஒரு கோகோனட் ஷெல் எடுத்துக்கிட்டிங்க, வேஸ்ட்டு ஷெல்லு. அதுக்கு ஃபஸ்ட்டு லேயர் மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டாப்பில் வந்து நம்ம டவுன்லேருந்து போகலாம். ஸோ டவுனில் பெபிள்ஸ் போட்டுக்கிறீங்க, குட்டி 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 பெபிள்ஸ் போட்டுக்கிறீங்க. அதுக்கு மேலே பெரிய 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 ஸ்டோன்ஸ் போட்டுக்கிறீங்க. இப்போது அதில் சோப்பை கரைச்சி வச்சு தண்ணியோ இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா மேலேருந்து வரும்போது வாட்டர் இம்ப்யூராக இருக்கும். ஆனால் அடியில் வர வாட்டர் கொஞ்சம் ப்யூரிஃபை ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி டேம் கட்டணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வாட்டர் என்ன ஆகிடணும், ப்யூரிஃபை ஆகி கிரவுண்டில் ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஃபில்டர் பெட். ஸோ நம்ம டேம் கட்டும்போது ஃபஸ்ட் லேயரில் என்ன பண்ணிடணும்னா லார்ஜ் ஸ்டோன் போட்டணும். தென் கீழே செகண்ட் லேயரில் ஸ்மால் பெபிள்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வர இம்ப்யூர் வாட்டராக இருந்தால் கூட அது கிரவுண்டுக்கு போகும்போது ப்யூர் வாட்டராக போகும்னு சொல்கிறாங்க. நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். ஸ்கூலில் இருந்தீங்கன்னா மிஸ்ஸு செஞ்சு காமிப்போம். இப்போ இல்லாதனால வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஓகேவா? இந்த மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம பைப் கனெக்ஷன் கொடுத்து நம்ம வீட்டுக்கு டேப் வாட்டர் மூலமாக தண்ணி வந்துச்சுன்னா அந்த வாட்டர் எப்படி இருக்கும்னா ப்யூர் வாட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன வச்சு அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம், ஃபில்டர் பெட் வச்சு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2.6.8 ஸ்டோரிங் வாட்டர் இன் க்ளீன் வெசல்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர் யூஸிங் க்ளீன் ஹேண்ட்ஸ். At home, the drinking water must be stored in clean vessels. Unclean vessels may spoil the clean water. While taking water for drinking, our hands must be clean. Dirty hands may also spoil the drinking water. நம்ம அந்த வாட்டர் ஸ்டோர் பண்ணி வாட்டரை யூஸ் பண்ணும்போதும் க்ளீன் வெசல்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஹேண்டும் க்ளீனாக இருக்கணும். நம்ம ஸ்கூல்லேயே வாட்டர் வச்சுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டம்ளர் கீழே இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, டம்ளரை எடுத்துகிட்டு அதோட டவுன் சைடு அடியில் தொடச்சிட்டு தண்ணி மொள்ளுவீங்க. ஆனால் அப்படி தான் மொள்ளணும். ஏன்னா டம்ளரை கீழே வச்சுருக்கும்போது அந்த டம்ளரில் நிறையா ஜேர்ம்ஸோ இல்லை டஸ்ட்டோ ஒட்டி இருக்கும். நீ அப்படியே எடுத்து தண்ணிக்குள்ளே விட்டேன்னா அந்த ஜேர்ம்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ளே அப்படியே போயிடும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, தட்டை எடுத்துகிட்டு அப்படியே நேராகவே வச்சுருவீங்க. அதே தட்டை திரும்பி எடுத்து போய் தண்ணியில் வச்சு மூடுவீங்க. அந்த தண்ணி குடத்தில் அப்படி மூடும்போது தட்டுக்கு அடியில் இருக்கிற அந்த ஏரியாவில் ஃபுல்லாக டஸ்ட்டு இருக்கும். அது போய் செட்டில் ஆகி தண்ணி குடத்தில் அப்படியே பட்டுரும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் இல்லை பிளேட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து கீழே வைக்கும்போது அதை இன்வெர்ட்டபுளாக வைக்கணும். நீங்கள் எப்படி மூடி இருக்கிறீங்களோ அந்த மாதிரி வைக்காமல் அதை திருப்பி வச்சிங்க அப்படின்னா நம்ம எடுக்கும்போது ப்யூராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேண்டும் க்ளீனாக இருக்கணும், யூஸ் பண்ணுற வெசல்ஸும் க்ளீனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2.6.9 must avoid wasting water. Overpopulation causes shortage of water. So water becomes precious. It should not be wasted. It should be saved as much as possible. We should open the tap and wash our hands or our vessels. We should take water from the tap in vessel and then wash either our hand or our vessels. We should not take too much of water and drink half of and pour out the water half. We should not open the tap and take bath in the water. We have to take water in a tub and then use it for bathing. In these ways, wastage of water should be avoided. வாட்டரை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவோம், ப்ரஷ் பண்ணும்போது டேப்பை திறந்து விட்டுக்கிட்டே ப்ரஷ் பண்ணுவோம். அப்போ அந்த தண்ணி வேஸ்ட்டாக தான் போகுது. இன்னும் சில பேர் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா ஷவரில் குளிப்போம். அப்போ ஷவரில் குளிக்கும்போது நமக்கு தேவை 1 பக்கெட் ஆஃப் வாட்டர். ஆனால் ஷவரில் குளிக்கும்போது ஒரு 5 பக்கெட்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ வாட்டர் நமக்கு தேவையில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, குளிக்கும்போது பக்கெட் ஃபுல்லாக வாட்டர் பிடிச்சி வச்சுட்டு அதை குளிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த குளிக்கிற தண்ணியை கூட கார்டனுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம மாற்றி விட்டுக்கலாம். ஸோ அது வேஸ்ட்டாக டிச்சுக்கு போகாமல் நம்ம வீட்டில் நம்ம குளிக்கிற தண்ணியை கார்டனுக்கு அனுப்பி விட்டோன்னா பிளான்ட்டுக்கும் வாட்டர் ஈஸியாக கிடைக்கும். மம்மி பார்த்திங்கன்னா துணி துவைப்பாங்க. துணி துவைச்சிட்டு அலசி முடித்ததுக்கப்புறமா இருக்கிற வாட்டரை தூக்கி டாய்லெட்டுக்கு ஊற்றுவாங்க. ஏன் அப்படின்னா, டாய்லெட் நீங்கள் போகும்போது அந்த வாட்டரை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டாய்லெட்டுக்கு ஊற்றிக்கலாம்.
அப்போ வாட்டரும் வேஸ்ட் ஆகாது. ஸோ வாட்டரை நம்ம ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஈவன் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவா சைனாவா சரியாக தெரியலடா, ஹேண்ட் வாஷ் பண்ணுற வாட்டர், நம்ம எந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பண்ணுறோமோ அந்த வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ளஷ் அவுட் டேங்க் வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட், அதுக்கு ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு வாட்டரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வாட்டரை ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கூட நம்மளால் முடிஞ்சது செய்யலாம். ஸோ நீங்கள் ஷவரில் குளிக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஷவரில் குளிக்காதீங்க, பக்கெட் வாட்டரை வச்சு குளிங்க. ப்ரஷ் பண்ணும்போது வேஸ்ட்டாக டேப்பை ஓப்பன் பண்ணி விடாதீங்க. பக்கெட்டில் வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டு மக்கு யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. மம்மி பாத்திரம் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா மம்மிக்கிட்ட சொல்லிவிடுங்க, மம்மி ஒரு டப்பில் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுங்க மம்மின்னு சொல்லுங்கள். ஸோ வாட்டரை இனிமேல் என்ன பண்ண வேணாம், நீங்கள் யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாருமே தப்பு செய்வோம். நீங்களும் தப்பு செய்வீங்க, நாங்களும் தப்பு செய்வோம். அது நம்மளால் யாராலையும் தடுக்க முடியாது. தப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். செஞ்சதையே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணாமல் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஐ மேட் அ பிக் மிஸ்டேக் அப்படின்னா, நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு அல்டர்னேட்டிவாக எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஐ ஸ்க்ரூட் அப் அப்படின்னா நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் சொல்வீங்க உங்கள் மம்மிக்கிட்டேயோ இல்லை டேடிக்கிட்டேயோ சொல்வீங்க, அம்மா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மான்னு சொல்வீங்க. அதை என்ன சொல்லிக்கலாம், நீங்கள் ஐ ஸ்க்ரூட் அப் என்ன சொல்லிக்கலாம், ஐ ஸ்க்ரூட் அப் அப்படின்னா நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஸோ யாரும் தப்பு செய்யாதீங்க. அப்படி தப்பு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசுங்க. ஓகேவா? Next, it is the duty of everyone in our country. 2.7 Keeping the environment clean. It is the duty of everyone in the country to keep the environment clean. The air around us should not be polluted with smoke, dust and harmful gases. Decaying plants and animals and garbages may also pollute the air. These dirty things should at once be cleared. Open drainages and dirt pools of water may also pollute the environment. We must have only closed drainages and clean pools of water. We should not allow accumulation of sewage. Urinals and latrines should be kept clean. Streets, gardens, houses, playgrounds and all the surroundings must be kept clean. Then only our environment will be clean. Clean environment can prevent diseases. நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை நம்ம க்ளீனாக பார்த்துக்கணும். போகிற வழியில் குப்பை இருந்துச்சுன்னா நம்மளால் முடிஞ்சதை எடுத்து டஸ்ட்பினில் போடலாம். நம்மளே போகிற வழியில் குப்பையை போட்டுட்டு போகக்கூடாது. ஸோ நம்ம எந்த இடத்துல ப்ராப்பராக கார்பேஜ் பின்ஸ் இருக்கோ, கார்பேஜ் பின்ஸ் அப்படின்னா குப்பை தொட்டி இருக்கோ, அந்த இடத்துல குப்பையை கொட்டலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டையே பக்கத்தில் இருக்கிற எம்டி ஃப்ளாட்டில் கொட்டாமல் நிறையா பேர் இதுக்காகவே வராங்க. நிறைய ஒர்க்கர்ஸ் வராங்க, நிறைய லேபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நம்ம கார்பேஜஸ் ஐட்டம்ஸை எடுத்துகிட்டு போய் 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. அதில் எதெல்லாம் பயோடீக்ரேடபிள், எதெல்லாம் மக்கும் குப்பை, எதெல்லாம் நான் பயோடீக்ரேடபிள் மக்காத குப்பைன்னு. நம்ம போடுற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், தென் நம்ம யூஸ் பண்ணுற இரும்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கவே மக்காது. மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுற வெஜிடபிள் பீல்ஸ், பேப்பர், உங்களோட பேப்பர்ஸ், இது எல்லாமே சீக்கிரமாக மக்கிடும் கொஞ்ச நாள்லையே. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செப்பரேட் பண்ணி கொடுத்தா இந்த பயோடீக்ரேடபிளை வச்சு அவங்க மென்யூர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, உரம் தயாரிக்கிறாங்க. ஸோ நம்ம குப்பையை ப்ராப்பரான இடத்துல போடணும். அதை எம்டி ஃப்ளாட்டில் நம்ம த்ரோ பண்ணக்கூடாது. அந்த குப்பையை அதுக்காக வர லேபர்ஸ்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணி நமக்கே தருவாங்க மென்யூராக. நம்ம போய் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது எந்த ஒரு இடத்தையும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அக்யூமுலேஷன் ஆஃப் சீவேஜ் ஷுட் பி கெப்ட் க்ளீன். சரிடா, வி ஷுட் நாட் அலோவ் த அக்யூமுலேஷன் ஆஃப் சீவேஜ் அப்படின்னா குப்பையை ஒரே இடத்துல குமிச்சு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூரினல்ஸ் அண்ட் லேட்ரின் ஷுட் பி கெப்ட் க்ளீன். யூரினல்ஸையும் டாய்லெட்ஸையும் என்ன பண்ணிக்கணும்னா க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம போயிட்டு வரதை நம்ம தான் வாஷ் பண்ணிக்கணும். மகாத்மா காந்தி எப்பயுமே என்ன பண்ணுவார்னா, அவர் ரெஸ்ட் ரூம் போகிற பிளேஸை அவராகவே வாஷ் பண்ணிப்பாராம். முன்னாடிலாம் இந்த மாதிரி யூரினல், இந்த மாதிரி டாய்லெட் சிஸ்டம்லாம் கிடையாது. ஸோ அவங்க மோஷன் போனாங்கன்னா அவங்களாவே தான் அதை எடுத்து கிளியர் பண்ணி வேற ஒரு இடத்துல போடணும்.
ஸோ மகாத்மா காந்தி எப்பயுமே அவர் போகிற பிளேஸை வேற ஒருத்தவங்களை விட்டு க்ளீன் பண்ண வைக்க மாட்டார். அவர் மோஷன் போனார்னா அவரே க்ளீன் பண்ணிப்பாராம். அதையே தான் யார் ஃபாலோ பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா வினோபா பாவே. பூடான் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஆச்சாரியா வினோபா பாவேவும் அதே தான் ஃபாலோ பண்ணார். ஸோ அவங்களோட வேஸ்ட்டை அவங்களாவே க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம அதெல்லாம் கூட செய்ய வேணாம். நம்ம போடுற குப்பையை கரெக்டாக கார்பேஜ் பின்ஸ் இருக்கிற இடத்துல மட்டுமே நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2.7.1. If the surroundings are kept unclean, flies and mosquitoes will multiply. Because of this, disease germs will spread and disease will be caused. If there are heaps of garbages, decaying plant and animal matter and all kinds of refuse, flies will multiply. If there are open drainages or gutters and dirty pools of stagnant water, mosquitoes will multiply. Flies spread deadly diseases as cholera, typhoid, dysentery and diarrhea. The mosquitoes spread malaria. So the surrounding should not be kept unclean. நம்ம சுற்றி இருக்கிற பிளேஸை க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம சுற்றி இருக்கிற பிளேஸ் அன்க்ளீனாக இருந்துச்சுன்னா நிறைய மஸ்கிட்டோஸ் வரும். மஸ்கிட்டோஸ் அங்கேயே முட்டை போட்டுரும். அந்த முட்டையிலேருந்து அதோட யங் ஒன்ஸ் ப்ரீடாக ஆரம்பிச்சிடும். ப்ரீட்னா அதிகமாகிறது. அப்போ எல்லாருக்கும் டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாக்னென்ட் வாட்டர் தண்ணி தேங்கிறதுக்கு விடக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிற பிளேஸை க்ளீனாக வச்சுக்கணும். ட்ரைனேஜஸை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. கட்டர்ஸ்னாலும் ட்ரைனேஜ்னாலும் எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத டிசீசஸ் டயரியா, காலரா, மலேரியா இந்த மாதிரி டிசீசஸ் எதுவும் வராது. நெக்ஸ்ட் 2.7.2 இதோட முடியுது. இந்த 1 பேஜோட முடியுது. ஓகேவா? இஃப் த ஸ்கூல், ஹோம் அண்ட் சரௌண்டிங்ஸ் ஆர் கெப்ட் க்ளீன், flies and mosquitoes will not breed. There will be no attack of diseases. 2.7.3 It is very necessary to keep the home, the school and the surroundings clean. 2.7.4 Drinking water, toilets and urinals in school are necessary for each black. It is essential to use them properly and keep them clean. If there are many blacks in a school, each black should have separate drinking water facilities and toilets and urinals. Then only it will be possible for the school children to keep them clean and use them properly. If there is only urinal or one toilet in the school, the children will crowd and make it unclean. Some of the children may be tempted to use the surroundings as urinals or toilets. Then the school environment will be polluted. எப்பயுமே எந்த ஒரு இடத்துலையும் வாட்டர் தேங்கி இருக்க அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டாக்னென்ட் வாட்டரில் தான் மஸ்கிட்டோஸ் ஈஸியாக ப்ரீட் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்மளோட வீட்டையும் நம்மளோட ஸ்கூலையும் நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கையும் க்ளீனாக வச்சுக்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கடமை, ஒவ்வொருத்தவங்களோட டியூட்டி. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும். அடுத்து நம்மளோட ஸ்கூல்ஸை க்ளீனாக வச்சுக்கணும். அடுத்து நம்ம சுற்றி உட்காந்துட்ருக்கிற பிளேஸை க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ நம்ம ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நிறைய பிளாக்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு பிளாக்குக்கும் தனித்தனியாக யூரினல்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ராப்பராக யூரினல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வருவாங்க. அப்படி இல்லைன்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் அதாவது ஓப்பன் பிளேஸில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்போ தேவையில்லாமல் அதனால் டிசீசஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் பிளேசஸ் அன்க்ளீனாக இருக்கோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட டியூட்டி. ஸோ ஒவ்வொரு பிளேஸஸ்க்கும் ப்ராப்பராக வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டாய்லெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டிசீஸ் யாருக்குமே வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் நமக்கு ஓவர் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம இதில் இருக்கிற 1 வேர்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுப்போம். ஒரு ஊரில் தாத்தா இருக்கார் இல்லையா, தாத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாராம். பேப்பர் படிச்சுட்டு சிரிக்கிறாரு. தாத்தாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஹாஹான்னு சிரிக்கிறாரு. உடனே பசங்களாம் கேட்குறாங்க, தாத்தா என்ன தாத்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன தாத்தா படிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே தாத்தா சொல்கிறாரு, நான் விவேகானந்தாவோட புக்கு படிக்கிறேன்ப்பா, அதில் விவேகானந்தா சொன்னதை கேட்டால் சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பசங்களாம் கேட்குறாங்க, தாத்தா சொன்னீங்கன்னா நாங்களும் சிரிப்போம், இல்லை என்ன தாத்தா விவேகானந்தா சொல்லிருக்காரு, அது என்ன ஜோக் சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. உடனே தாத்தா சொல்கிறாரு, அவர் ஜோக் சொல்லலை, அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நினச்சி நான் சிரிக்கிறேன் அப்படின்றாரு. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டா அப்படின்னா என்ன தாத்தா அப்படின்னு பசங்க கேட்குறாங்க. அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவன் ரொம்ப துருத்துருன்னு இருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்.
இவன் சரியான வாலு பையன், இவன் ரொம்ப சுட்டியான பையன், இவன் அடங்கவே மாட்டான், இவன் ஒரு லூஸு இப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு தாத்தா சொல்கிறார். உடனே பசங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு புரியல தாத்தா, விவேகானந்தா என்ன சொன்னார் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, விவேகானந்தா கிட்டே வந்து ஒரு மனுஷன் என்ன பண்ணாரா, ஒரு பேப்பர் கொடுத்தாராம். அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் இஸ் நோவேர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்க பேப்பரை ஒன்று கொடுத்துருக்குறாரு. அந்த மேன் அந்த பேப்பரை விவேகானந்தா கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கி விவேகானந்தா படிச்சுட்டு, காட் இஸ் நோவேர் அப்படின்னு இருக்க அந்த பேப்பரை படிச்சுட்டு ஒன்று சேஞ்ச் பண்ணிருக்காரு. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த நோக்கு பக்கத்தில் டபிள்யூ மட்டும் ஆட் பண்ணியிருக்காரு. அப்போ காட் இஸ் நவ் ஹியர், காட் இஸ் நவ் ஹியர். ஸோ இதில் என்ன தெரியுது விவேகானந்தாவோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா, காட் எங்கேயுமே இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு, கடவுள் இப்போ இங்கே இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த தேவையான இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுகிறதுக்கு பேர் தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ விவேகானந்தாவுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நிறையாவே இருந்திருக்கு. ஏன்னா அவரை இன்சல்ட் பண்ணுறதுக்காக அந்த மேன் கொடுத்துருக்கிறாரு பேப்பரை, காட் இஸ் நோ வேர் அப்படின்ற பேப்பர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இவர் அதை படிச்சுட்டு என்ன பண்ணிட்டார், காட் இஸ் நவ் ஹியர்னு சேஞ்ச் பண்ணிட்டார். நவ் ஹியர்னால் இப்போது இங்கே இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்மளும் விவேகானந்தா மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு இருக்கணும். Roman number 1, fill in the blanks. First one, water is lost from our body as urine and sweat. Water is lost from our body as urine and sweat. நம்ம பாடியில் இருக்க வாட்டர் எப்படி வந்து வேஸ்ட்டாக ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஒன்று யூரினாக வருது, அப்புறம் ஸ்வெட்டாக வருது, இல்லைன்னா டியர்ஸாக வருது, கண்ணு தண்ணியாக வருது. இந்த மாதிரி தான் நம்ம பாடியில் இருக்க வாட்டர் வேஸ்ட் வாட்டராக வெளியில் வருது. செகண்ட் பாருங்கள், in the towns and cities drinking water is supplied from storage tank. In the towns and cities drinking water is supplied from storage tank. டவுன்லேயும் சிட்டிலேயும் வாட்டர் எங்கேருந்து சப்ளை ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸ்டோரேஜ் டேங்க் சொல்லலாம், இல்லை ரிசர்வாயர் சொல்லலாம், இல்லை டேம்னும் சொல்லலாம். தேர்ட் ஒன், a dam is built across a river to have a storing water. அக்ராஸ்னு நடுவில், ரிவருக்கு நடுவில் டேம் கட்டியிருக்காங்க. எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ நல்ல மழை காலமாக இருக்குது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியெலாம் அப்படியே ஓடி எங்கே போயிடும், கடலில் போய் மிக்ஸ் ஆகிடும். அப்போ அது வேஸ்ட்டாக போயிடும். அதை தடுக்கிறதுக்காக தான் ரிவருக்கு நடுவில் டேங்க் கட்டியிருக்காங்க. அந்த டேங்க்கு பேர் தான் டேம் சொல்லலாம், இல்லாட்டி ரிசர்வாயர் சொல்லலாம். அதன் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபோர்த் ஒன், purification of water in reservoir is done by sunlight, water plant and fishes. டேமை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அந்த டேம் இல்லை வீட்டில் இருக்கிற வாட்டர் டேங்க் அப்படின்னா சன்லைட் படுற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அதில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாமே டெட் ஆகிடும். இல்லைன்னா அதில் வாட்டர் பிளான்ட்டு வளர்க்கலாம். ஸோ பிளான்ட்டு வளர்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த பிளான்ட் என்ன பண்ணுன்னா ஜெர்ம்ஸை வந்து வளர விடாது, எல்லாத்தையும் கில் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா ஃபிஷ்ஷஸ் வளர்க்கலாம். ஃபிஷ்ஷு வளர்த்தோன்னா அந்த ஜெர்ம்ஸ், பூச்சி, புழு எல்லாத்தையும் அந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்ரும். ஸோ நம்ம வீட்டில் வாட்டர் டேங்க் இருக்குது, இல்லாட்டினா தெப்பக்குளம் இருக்குது அப்படின்னா அங்கே ஏன் ஃபிஷ்ஷஸ் போட்டு வச்சுருக்காங்கன்னா அந்த வாட்டரை ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், பொல்யூட்டட் வாட்டர் இஸ் ஏ ஹெல்த் ஹசார்ட். பொல்யூட்டட் வாட்டர் இஸ் ஏ ஹெல்த் ஹசார்ட். பொல்யூட்டான வாட்டரை குடித்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு அது கெட்டது. ஹசார்ட்னா கெட்டதுன்னு அர்த்தம். அதை குடித்தா நமக்கும் டிசீஸ் தான் வரும். சிக்ஸ்த் ஒன், polluted water contains disease germs. Polluted water contains disease germs. polluted வாட்டரில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஜெர்ம்ஸ் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத புழு, பூச்சி எல்லாமே இருக்குது. அது நமக்கு டிசீஸை உண்டு பண்ணிடும். Increased population leads to pollution of the water. Increased population leads to pollution of the water. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போக என்ன ஆகும்னா வாட்டர் பொல்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 5 பேர் போய் குளித்தோம் அப்படின்னா வாட்டர் பியூராக இருக்குமா இம்ப்யூராக இருக்குமா, அப்படியே தான் இருக்கும், ஒன்றுமே ஆகாது. அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒரு 10 பேர் போய் குளிக்கிறோம், அப்போ என்ன ஆகும், வாட்டர் லைட்டாக இம்ப்யூர் ஆகும். அதே ஸ்விம்மிங் பூலில் நம்ம ஸ்கூல் சில்ட்ரன் எல்லோரும் போய் குளித்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் என்ன ஆகிடும், ஃபுல்லாக டர்ட்டி ஆகிடும்.
அதனால் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக வாட்டர் என்ன ஆகிக்கிட்டே போகுது, பொல்யூட் ஆகிக்கிட்டே போகுது. 8th ஒன் பாருங்கள், பாயிலிங் கில்ஸ் த ஜெர்ம்ஸ் இன் த வாட்டர். நம்ம வாட்டரை பாயில் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாமே டெட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. 9th ஒன், இன் த டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் வாட்டர் இஸ் அட் ஃபஸ்ட் ஸ்டோர்டு இன் த டேம். டவுன்லேயும் சிட்டிலையும் வாட்டரை ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா டேமில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு டேம் கட்டினது யார், நம்மளோட கல்லணை டேம். பில்ட் பண்ணது யாருன்னா கரிகால சோழா. அவர் தான் ஃபஸ்ட்டு நமக்கு டேம் பில்ட் பண்ணுறாங்க. 2000-3000 இயர்ஸ்க்கு முன்னாடியே பில்ட் பண்ண டேம் அது. இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். ஸோ கல்லணை பில்ட் பண்ணது யாருன்னா கரிகால சோழா. அந்த கல்லணை நம்ம ஊரில் தான் இருக்குது. ஸோ டேம் எதுக்காக பில்ட் பண்ணிருக்காங்கன்னா வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. த குளோரின் கேஸ் கில்ஸ் த ஜெர்ம்ஸ் இன் த வாட்டர். வாட்டரில் ஜெர்ம்ஸ் இருக்குன்னா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா குளோரின்ற ஒரு பவுடர் போடுவாங்க, இல்லை குளோரின் கேஸ் ஃபில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டரில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும், டெஸ்ட்ராய் ஆகிடும். 11th ஒன், ஓவர் பாப்புலேஷன் காசஸ் ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர். ஷார்ட்டேஜ்னால் கம்மியாக இருக்கிறது. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு போக போக வாட்டர் ஷார்ட்டேஜ் ஆகும். லாஸ்ட் ஒன், த ஏர் அரவுண்ட்ஸ் ஆஸ் should not be polluted with smoke, dust and harmful gases. நம்மளை சுற்றி இருக்கிற ஏர் பொல்யூட் பண்ணக்கூடாது. எதை பொல்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஸ்மோக் வச்சு பொல்யூட் பண்ணக்கூடாது, டஸ்ட்னால் பொல்யூட் பண்ணக்கூடாது, ஹார்ம்ஃபுல் கேஸஸ்னால் பொல்யூட் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற ஏர் எல்லாமே பொல்யூட்டட் ஏராக நம்ம இல்லாமல் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்மோக், டஸ்ட் அண்ட் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் இருந்துச்சுன்னா ஏர் என்னவாகிடும்னா பொல்யூட் ஆகிடும். ஏர் என்னவாகிடும், பொல்யூட், அதாவது இம்ப்யூர் ஏராக மாறிடும். அதனால் நம்ம ஸ்மோக், டஸ்ட்டு அண்ட் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் இல்லாதபடி பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர வேஸ்ட்டை கரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரீசைக்ளிங் பண்ணி அனுப்பணும். அப்போ தான் அந்த ஸ்மோக்கும் அதிகமாக டேஞ்சரஸ் இல்லாமல் இருக்கும், வாட்டரும் அதிகமாக டேஞ்சர் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நமக்கு எக்ஸசைஸ் ஓவர் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கான ஆன்சர் தி ஃபாலோயிங்கோட மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.